I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello, brothers and sisters. ஹாய் காம்ரேட்ஸ். ஹாய். சேர் ரொம்ப லாங்கில் இருக்குதோ? கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாமா? ஆமாம், ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி இருக்குல்ல. யா, கம்மிங் ஃப்ரெண்ட் கம் டு யூர் நியர்பை யூ. யா, தட்ஸ் குட் அண்ட் தேங்க்யூ கைஸ். ஹாய், ஹலோ காம்ரேட்ஸ். பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக அங்கே ஃபேரில் போய் வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸிபிஷனில், அந்த கண்காட்சியில். இன்றைக்கி வெயிட் செகண்ட், வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு நினைக்கிறியா? இட்ஸ் கேட்டிங் ரெக்கார்டு. இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, போன வாட்டி படங்களை பற்றி என்னென்ன படங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசலான்னு ஆரம்பித்து கடைசியில் எம்புரான், லூசிஃபர் டு எம்புரான் படத்தோடு நான் நிறுத்திட்டேன். ஃபுல்லாக பேசலை. விடாமுயற்சியில் ஆரம்பித்தேன், வணங்கான்னு ஆரம்பித்தேன், அப்படியே லூசிஃபர் டு எம்புரான் வந்தோம். அதுக்குள்ளே நான் மற்ற படங்களை பற்றி எதுவும் பேசலை பெருசாக. குட் பேட் அக்லி படம் பார்த்ததை பற்றியும் எதுவும் பேசலை. நிறைய படங்கள் இந்த வருஷம் பார்த்தேன். அப்புறம் தொடரும், மோகன்லாலோட தொடரும் பார்த்துருந்தேன். அப்புறம் சூர்யா நடித்த ரெட்ரோ பார்த்துருந்தேன். அப்புறம் ரெட்ரோ அதெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கல. தேட்டரில் போய் பார்த்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, வணங்கான், இதுதான் தேட்டரில் பார்த்தேன். மற்றது ஹோம் தேட்டரில், என்னோடய ஹோம் தேட்டர்லேயே லூசிஃபர் டு எம்புரான், தொடரும், எக்ஸட்ரா. அப்புறம் நேற்று கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7th பார்ட் பார்த்தேன். ரொம்ப நாளாக பார்க்க நினச்சிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7th பார்ட்டு இது பார்த்தேன். அடுத்தடுத்து இன்னும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 8, 9, 10 அப்படின்னு அந்த ஃப்ரான்ச்சைஸை பார்த்து முடிக்கணும். பார்ப்போம், டைம் நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கல, அவசரமே இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி என்ன படம் பார்த்தேன்னா, எம்புரானுக்கு அப்புறம் ரெட்ரோ பார்த்தேன், சூர்யாவோட ரெட்ரோ. அப்புறம் சசிகுமார் அண்ட் சிம்ரன் காம்பினேஷனில் வந்த படம், அது பேர் என்னது, தட் இஸ் வெரி குட் ஃபிலிம். என்னடா தம்பி அந்த படத்தோட பேர்? டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படம் பார்த்தேன். இங்கே அக்கா பையன் ஒருத்த வந்திருக்கான், அவனும் கூட இருக்கான், வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்னோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்துட்ருக்கான், அக்கா பையன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அவனை பற்றி இன்றைக்கி பேச வேண்டாம், நான் வீடியோ பற்றி பேசுவோம். டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் படம். அப்புறம் வேறு என்ன படம் பார்த்தேன்? மார்வல்லையும் டிசி நிறைய படம் பார்த்தேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மார்வல் டிசி பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மார்வல் அவெஞ்சர்ஸ் பற்றியும், டிசி ஜஸ்டிஸ் லீக் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அது மார்வல் என்னென்ன படம் பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு டிசியில் ஆரம்பிச்சிடலாம். டிசியில் த ஃப்ளாஷ் பார்த்தேன், அக்வாமேன் அந்த லாஸ்ட் கிங்டம் பார்த்தேன். டிசியில் நல்லா புரிஞ்சுக்கேன். சூப்பர்மேன், பேட்மேன், சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற குரூப் பேர் டிசி காமிக்ஸ். அவங்க டிசி காமிக்ஸில் தான் சூப்பர்மேன், பேட்மேன் இதை பற்றி வரும். ஜஸ்டிஸ் லீக், அவங்களோட டீம் பேர் ஜஸ்டிஸ் லீக். இதே அவெஞ்சர்ஸ் தே ஆர் கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தோர், ஹல்க்கு, ஸ்பைடர்மேன், அதான் தனி குரூப். அதுலேயே மார்வல்லேயே எக்ஸ்மேன் இருக்குது, அவெஞ்சர்ஸ் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்குது. இது டிசியில் ஜஸ்டிஸ் லீக் இருக்குது, டைட்டன்ஸ் இருக்குது, டீன் டைட்டன்ஸ் இருக்குது, சூசைட் ஸ்குவாட் இருக்காங்க, எக்ஸட்ரா. இது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி பேசியிருப்பேன். அதுக்கு போனால் அந்த வீடியோ பற்றி நீங்கள் போய் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி டிசியில் நிறைய படம் பார்த்தேன். மார்வல் அவெஞ்சர்ஸ்லேயும் கேப்டன் அமெரிக்கா பார்த்தேன், அவெஞ்சர்ஸ் பார்த்தேன். அவெஞ்சர்ஸில் ஏற்கனவே பார்த்த படம் தான், பட் இந்த வருஷம் மறுபடியும் திருப்பி போட்டு பார்க்கணுன்னே பார்த்தேன். பிகாஸ் when you see some kind of அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சூப்பர் ஹீரோ படங்களை பொறுத்தளவு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அதுதான், உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் கொடுக்கும். பட் இந்த படம் குறிப்பாக சொல்லணும், ஜோக்கர் 2 இந்த டிசி யூனிவர்ஸில் ஜோக்கர் 2 ஃபாலி டி சம்திங் வரும் அந்த படத்தோட ஃபுல் ஃபார்மு. அது ஃப்ரெஞ்சு நேமா இல்லை ஸ்பானிஷா இல்லை என்னென்னு தெரில. அது ஜோக்கர் 2 சேர்த்து அந்த மாதிரி கீழே வச்சுருப்பாங்க பேர், சப்டைட்டில் மாதிரி. அந்த படம் செம படங்க. அதாவது நிறைய பேர் அந்த படத்தை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் ஜோக்கர் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக, ஒரு மாதிரி கெத்தாக, ஒரு மாதிரி சூப்பர்பாக இல்லை. ஜோக்கர் 2 ரொம்ப சப்புன்னு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை ஜோக்கர் 2 ரொம்ப நான் ஜோக்கர் 1 விடவே அந்த படத்தை நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை, எப்படி ஒரு சாமானியன் கஷ்டப்படுறான், சாமானியன் எப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் அவனால் வெற்றி கொள்ள முடியாமல் இறக்கிறான். ஏன்னா அந்த படத்தில் ஜோக்கர் சாகிற மாதிரி காமிச்சிருவாங்க. என்னடா இது ஜோக்கர் சாகிற மாதிரி காமிக்கிறாங்க, பேட்மேனுக்கு எவ்வளோ பெரிய வில்லன் ஜோக்கர், எத்தனை சம்பவம் பண்ணுவான், எத்தனை பேர்த்த போட்டு சரமாரியாக கொல்லுவான், அப்பேற்பட்ட வில்லனை இவ்வளோ சீக்கிரமாக சாகிற மாதிரி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் ஜோக்கர் 2 எப்படி பண்ணிட்டீங்கன்னா, அந்த படத்தில் ஹீரோ ஜாக்வின் ஃபீனிக்ஸோட ஆக்டிங்கும் சரி, லேடி காகா
ஹீரோயின் அவங்க தான் ஹார்லி குயினாக வருவாங்க அந்த படத்தில். அவங்களோட ஆக்டிங்கும் சரி எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அந்த படத்தில் தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜோக்கருக்கு வந்து அவங்க நல்லா அழுகிற மாதிரியான ஒரு சோகமான ஒரு சீன் வச்சுருக்காங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஹீஸ் எ வெரி குட் பர்ஃபார்மிங் இன் திஸ் ஃபிலிம். அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸை குறை சொல்லவே முடியாது. அவன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படி ஆக்டர் ஜாக்வின் ஃபீனிக்ஸ். பட் ஆனால் அழுகிற மாதிரியான காட்சிகள் இங்கெல்லாம் வந்து ஹீரோஸ் ஒவ்வொரு சீனுக்குமே பயங்கரமாக அழுத நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் போடுவாங்க. அந்த மாதிரி ஏன் ஒரு சீன் கூட வைக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜோக்கர் அவ்வளோ கஷ்டப்படுறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கான். ப்ரிசன் அவனுக்கு அவ்வளோ கொடுமை நடக்குது, வார்டன்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து அவ்வளோ துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற பொழுது ஏன் அந்த இடத்துல ஒரு அழுகிற மாதிரி ஒரு சீன் வைக்காமல் டேரக்டர் டாட் ஃபிலிப்ஸ் போயிட்டா எனக்கு தெரில. அது ஃபுல் மியூசிக்கல் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. படத்தில் எக்கச்சக்க பாட்டு, ஒரு 7-9 பாட்டு இருந்துருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக மியூசிக்கல் ஃபிலிம் தான். படமே வந்து மியூசிக்கலாக தான் எடுத்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பாட்டு வரும். ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்த்து ரசிக்கிற மட்டத்தில் இருந்தது. ஃபஸ்ட் பாட்டுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர், இந்த பாட்டுக்கு மியூசிக் டேரக்டர். இஸ் எ கேர்ள் மியூசிக் டேரக்டர்னு நினைக்கிறேன். நீங்கள் அது தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க. இஸ் உமன் மியூசிக் டேரக்டர். செமையாக இருந்தது. ஆனால் ஜோக்கருக்கு அழுகிற மாதிரியான சீன் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா, கடைசியில் வந்து ஜோக்கர் சாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நியாயமாக இருந்தது, அது ரொம்ப நேர்மையாக இருந்தது. ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஒருத்தனால வாழ்க்கையில் ஜெயிச்சு போராடி வெற்றி கொள்ள முடியவே முடியாது. நாட் எவ்ரி ஒன் குட் அச்சீவ் தேர் அல்டிமேட் கோல் ஆர் அல்டிமேட் டார்கெட் சம்திங். அந்த டெஸ்டினேஷன் எல்லாருமே போய் அடைய முடியும்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. 100ல் பாதி பேர் அடையலாம், பாதி பேர் 50-50 தான். அடைய முடியாமலும் வாழ்க்கையில் தோற்பதற்கான சாத்தியங்களும் இவ்வாழ்க்கையில் உண்டு. எல்லாருமே எவ்வளவோ தோல்வியில் சந்திச்சிருப்போம், எவ்வளவோ வந்து வழிகளில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஜோக்கருக்கும் உண்டு அப்படிங்கிறத படத்தில் காமிச்சு, ஒரு சாமானியனை இப்படி தான்ப்பா வாழ்க்கை, அவனை கொண்டுடுவாங்க, ஜெயிலுக்குள்ளே வச்சு கொண்டுடுவாங்க. அவன் வந்து என்னதான் ஜோக்கராக இருந்தாலும் ஹீஸ் ஆல்சோ ஹேவ்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ராபேக்ஸ், பெயின்ஸ், வீக்னஸஸ், அது பலகீனங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த படத்தை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பட் அது ஃபேன்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது ஜோக்கர் எல்லாத்தையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணணும், எல்லாத்தையும் அரள விடணும், பறக்க விடணும், அடித்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. பட் அந்த மாதிரி எல்லாத்தையும் அலற விடணும், பறக்க விடுங்கிற மாதிரி படம் இல்லை. அது ஒரு உண்மையான படமாக, நேர்மையான படமாக இருந்தது. கடைசியில் ஜோக்கரின் இறப்பு எனக்கு இந்த படம் பிரச்சனை ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஏன்னா வாழ்க்கையின் யதார்த்தத்தை உண்மையை காமிச்சதுனால அந்த படத்தை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த படத்துக்கு என்ன கேட்டால் 10 out of 10 தான். என்னோடய ரேட்டிங் வந்து ஆக்சுவலி 10 out of 10 9 வச்சுக்கலாம். ஏன்னா ஜோக்கர் கலகிற மாதிரி ஒரு நல்ல சீன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் 10 out of 10. அதுக்கு இல்லாதனால அந்த படத்துக்கு நான் 9 out of 10 கொடுக்குறேன். சூப்பராக இருந்தது படம், எக்ஸலண்ட். ஓகே, இப்போ நம்ம பேசாத மாதிரி சினிமாவை பற்றியே பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், பேசிகிட்டே இருக்கலாம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், நமக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். சினிமா பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். பட் வி ஹேவ் டு கம் டு சம் அதர் இஷ்யூஸ் ஆல்சோ. அது அடுத்த விஷயங்களை பற்றியும் பேசணும். இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுங்க. அதில் நம்ம நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அப்புறம் மே 17 இயக்கம் அந்த கட்சியோட தலைவர் திருமுருகன் காந்தி எல்லாருமே அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துருந்தாங்க, அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருந்தாங்க. எதற்காக நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. போர் நடத்துக்கிறதோட அது ஒரு ஜினோசைடு, அது வந்து மனித உரிமை மீறல். பல லட்சம் மக்களை, பல ஆயிரம் மக்களில் கொத்தாக வந்து சுட்டு தள்ளிகிட்டு இருக்காங்க, கொண்டுட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்க்க போனால் இது ஒரு ஜோக்கர் ஸ்டோரி மாதிரி தான் வருது. அங்கே மக்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி வந்து யாருக்குமே ஈவிரக்கம் இல்லாமல், யாருக்குமே வந்து ஒரு பரிதாபம் காட்டாமல் அங்கே வந்து இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனத்து மக்களை வந்து கொண்டு குவிச்சிட்ருக்கு. அதுக்கு ஆதரவாக வெப்பன்ஸை வந்து அமெரிக்கா சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதை எதிர்த்து வந்து நேற்று போராட்டம், நேற்றா இல்லை நேற்றா ஜஸ்ட் இன் 1 or 2 daysக்குள்ளே தான் சென்னையில் நடந்துச்சு. பெரியார் இயக்கங்கள் சார்ந்தவங்களும் அதில் கூட இருந்தாங்க. அவங்க தான் அதை நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் இருந்தால் அப்படி, பிரகாஷ்ராஜ் பேசினார், திருமுருகன் காந்தி, திருமாவளவன் ஆஃப் மே 17 இயக்கம் அண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெஸ்பெக்டிவ்லி அண்டு சம் அதர் டேரக்டர்ஸ், அமீர் மாதிரியான ஆட்களும் அங்கே இருந்தாங்க. இது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை. இந்த படுகொலைகள்
காசாவில் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு காலத்தில் பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிற நாடு இருந்தது. அவங்க இஸ்ரேல் ஆகிறதுக்கு முன்னாடியே பாலஸ்தீன் அங்கே இருந்தது. அவங்க யூதர்களுக்கு வந்து பாலஸ்தீனியர்கள் இந்த 2ஆம் உலகப் போர் சமயத்திலையும் 1ஆம் உலகப் போர் சமயத்திலையும் நினைக்கிறேன் இடம் கொடுத்தாங்க யூதர்களுக்கு. அந்த யூதர்கள் தான் இப்போ வந்து இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்கி பாலஸ்தீனர்களையே சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே வந்து அங்கே அடிமைகளாக வச்சு டைரெக்டாக சொல்ல முடியாது, ஆனால் இன்டெரக்டாக ஒரு அடிமைகளாக்கி இப்போ அவங்கள யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களையுமே கொல்லக்கூடிய இந்த ஒரு அநீதியான ஒரு மோசமான செயல் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹிட்லர் காலத்தில் யூதர்களை கொண்டது யார்? ஹிட்லர். ஜெர்மன் நாசி டீம் வந்து நாசிகள் வந்து யூதர்களை கொண்டாங்க. அந்த யூதர்கள் எல்லாரும் ஐரோப்பா முழுக்க இருந்த யூதர்கள் தப்பி பொழைச்சி பாலஸ்தீனத்துக்கு வராங்க. அப்போ பாலஸ்தீனத்துக்காரங்க வந்து யூதர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை காப்பாற்றி விடுறாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி நன்றி உணர்வோடு இருந்திருக்கணும். ஆனால் பிற்காலத்தில் அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் நாசிகள் ஹிட்லர் செஞ்ச காரியத்தை அவங்க வந்து பாலஸ்தீனத்து இஸ்லாமிய மக்கள் மீது செய்கிறாங்க. இப்போ அவங்க ஹிட்லர் செஞ்சதே தான் இவங்க வந்து இப்போ திருப்பி செய்கிறாங்க. இப்போ பாலஸ்தீன மக்கள் எத்தனை பேர்த்த கொண்டு இருப்பாங்க, எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை இப்போ கொண்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள் கூட பார்க்காம, பெண்கள் கூட பார்க்காம அத்தனை பேர்த்து கொண்டு குவிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஜாதி மதம் தாண்டி, மொழி இனம் தாண்டி நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு ஆதரவாக துணை நிற்கணும். ஐரோப்பா இருக்கக்கூடிய சில நாடுகள் இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா வந்து இது வந்து ஒரு போரை தாண்டி இது ஒரு வந்து மாஸ் படுகொலை, இது வந்து மிகப்பெரிய படுகொலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எப்போவோ வந்து பேசியிருக்கணும், எப்போவோ நிறுத்தியிருக்கணும். இதற்கு வக்கில்லாத சில அரபு நாட்டு அரசுகளும் இதில் இருக்குது. அவங்க வந்து இத்தனை நாளாக சவுதி அரேபியாவோ இல்லை கத்தாரு, குவைத்து, ஏமன், ஓமன் எக்ஸட்ரா அரபு நாடுகள் இருக்காங்க. ரொம்பவும் அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது அபுதாபி, ஷார்ஜா, துபாய் இருக்குது. இப்படி கல்ஃபில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் வந்து இதெல்லாம் காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்காம, கண்ணால் கொஞ்சம் கூட பார்க்காமல், கண்டுகொள்ளாமல் இருப்பது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க இதை எதிர்த்து வந்து பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அமெரிக்கா அரசை பார்த்து கல்ஃபில் இருக்கக்கூடிய நாடுகள் பயப்படுது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்து போர், அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து தட்டி கேட்கக்கூட முடியாமல் அவங்களும் ஒரு பக்கம் தகுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தான் ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்போவோ செஞ்சுருக்கணும். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை கொண்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாவடிச்சு சபைக்குழியில் புதைச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேசுவாங்க. இது வந்து ஒரு ஜெனோசைடுங்க, இனிமேல் நீங்கள் வந்து இது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ குரல் கொடுக்குறது எல்லாம் எப்போவும் செஞ்சுருக்கணும். ஒரு பக்கம் இந்தியா மௌனம் காக்குது. சீன அரசு, ரஷ்ய அரசு அவங்க நேரடியாக அதை வந்து முழுமையாக எதிர்த்து பேச முடியாமல் அவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து தவறு என்று கிளியராக அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதில் இல்லைன்னு சொல்ல வரல. ரஷ்யா, சைனா கிளியராக அறிக்கை கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அழுத்தம் திருத்தமாக அந்த விஷயத்தை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், அதுவும் ஒரு மோசமான போர் தான். அது தேவையில்லாத ஒரு போர்னு சொன்னாலுமே கூட அதுக்கும் பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி அமெரிக்கா இருக்குங்க. அவன் நேட்டோங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அட்டூழியம் இருக்குது. ஐயோ. அதனால ரஷ்யாக்காரன் வந்து அதனால தான் உக்ரைன் மேலே போர் தொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யா போகிற ரஷ்யா ஒரு பக்கம் நியாயப்படுத்துது. இருந்தாலும் அதில் எத்தனையோ பொதுமக்களும் சாகிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம யோசிக்கணும். இந்த நேட்டோங்கிற ஒரு அமைப்பு என்னென்னா எதற்காக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதை பற்றி இன்றைக்கி பேசலாமா, இன்னொரு நாளைக்கு பேசலாமா? சரி, இன்றைக்கே பேசுவோம். ஒரு லென்த்த வீடியோவாக போட்டு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நேட்டோங்கிறது ஒரு ஆர்மி மிலிட்ரி, ஒரு மிலிட்ரி சப்போர்ட்டை எல்லா நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்பான்சர்டு பை யூஎஸ்ஏவோட மிலிட்ரி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேட்டோட அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து எல்லாத்துக்கும் யூஎஸோட மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கப்படும். யூரோப் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏசியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் இந்த நேட்டோ, குறிப்பாக யூரோப் சைடில் இந்த நேட்டோ டீம் இருக்குது. அது போக யூஎஸ்ஏவோட அந்த மிலிட்ரி கேம்ப்ஸ் தமிழ் அப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்மியோடைய அந்த தளங்கள், அந்த ஆர்மியோடைய அந்த மிலிட்ரி தளங்கள் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக யூஎஸ்ஏ வச்சுருக்கு. அது எதுக்கு வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போவாவது ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு பக்கத்தில் இருந்து போய் எதிரி நாட்டுகளை வந்து அடித்து தம்சம் பண்ணுறதுக்காக வந்து யூஎஸ் அந்த மாதிரி வந்து மிலிட்ரி கேம்ப்ஸை உலகம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. உலகம் ஃபுல்லாக அந்த கேம்ப்ஸ், அந்த தளங்கள் இருக்குது. இதை எதிர்த்து வந்து ரஷ்யா ஒரு பக்கம் கடந்த போன நூற்றாண்டுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்குது. சீனாவும் அதை கண்டிக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து தன்னோட நேட்டோ
படையை வந்து எல்லா பக்கமும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அது உக்ரைன்லேயும் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை ஒரு பக்கம் எதிர்த்து போர் பண்ணி இப்போ அங்கே ஒரு போர் போயிட்டுருக்கு. அது ஒரு 3-4 வருஷம் ஆகுது இல்லைங்களா? இப்படி என்ன ஒரு உலகத்தில் எதுவுமே நிம்மதியே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் நடக்குது. ரஷ்யா வந்து அப்படி போரில் மக்களை கொல்றது வந்து பொதுமக்களை கொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத போர் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள், இருக்குமா? வாய்ப்பு இல்லை. ஸோ தவறுகள் அமெரிக்கா மேலே தான் இருந்தாலுமே கூட இது பரவலாக எல்லாத்து மேலேயும் சின்ன சின்ன தவறுகள் இல்லாமல் போகிறது. சின்ன சின்ன தவறுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் பெரிய பெரிய தவறுகள், பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் தான். ஸோ இது எல்லாமே நிற்கணும். அதுக்கு மக்கள் நாம் வந்து ஒன்றிணையணும். யாரும் வந்து நிலத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நல்லதை வேண்டுவோம். நம்ம அதுதான் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளால் டேரெக்டாக போய் இதுக்கு என்ன பெருசாக பேசிட முடியும், பண்ணிட முடியும். அப்புறம் நம்மளால் க்ளோஸ் பண்ணிவிடுவாருங்க பேட் பாய்ஸ். ஸோ இது நம்ம எல்லாமே நிற்கணும். இந்த தவறுகள் எல்லாமே ஸ்டாப் ஆகணும்னு வேண்டுவோம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துலேயும் சரி, ஆல்சோ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகளும் சரி. அது போக ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் நிறையா, அது ஒரு பெரிய டாபிக். ஆஃப்ரிக்கா கண்ட்ரி பற்றி பேசணும், ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டை பற்றியே பேசணும், அந்த கண்ட்ரிஸை பற்றி அது இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகளில் வந்து நிற்காமல் போகலாம், இதேமாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? பஹல்காம் அட்டாக்னு சொல்லி காஷ்மீரில் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனைகள் நிற்காமல் போகலாம், மறுபடியும் பெருசாகலாம். உலகப்போரும் கூட பிற்காலத்தில் மூண்டுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம என்ன தான் வந்து இதற்காக எதிர்த்து குரல் கொடுத்தாலும் போராடினாலும், ஜாதி வெறி பிடித்த, மதவெறி பிடித்த, பணவெறி பிடித்த, மொழி வெறி பிடித்த, இனவெறி பிடித்த அரசாங்கங்கள், தனி மனிதர்கள் இதை வந்து நிறுத்தாமல் இதை பெருசாக்கிட்டே தான் இருப்பாங்க, பூதாகரமாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இண்டிவிஜுவலாக நாம் வந்து இதிலிருந்து விலகி அப்பப்போ குரல் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்பை நம்ம பார்க்கணும். இதிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ், எல்லோரும் வந்து சிங்கிளாக இருங்க. இல்லை கல்யாணம் பண்ணிங்கனாலும் குழந்தை பெற்றுக்காதீங்க. ஸ்டே சிங்கிள் ஆர் ஈவன் மேரிட், டோன்ட் மேக் கிட்ஸ். அதை நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். சிங்கிளாக இருக்கிற சிரமமாக இருந்தால் நீங்கள் சிங்கிளாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கோ அண்ட் கெட் மேரிட். நீங்கள் சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்க. பட் குழந்தைகளை உருவாக்கி அந்த குழந்தைகளை இந்த மோசமான உலகத்தில் விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து பாதுகாப்பான உலகம் அல்ல. இது கொடியவர்களுக்கான கூடாரமாகத்தான் இந்த உலகம் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் அட்வைஸ். ஸோ ஸ்டே சிங்கிள் ஆர் ஈவன் மேரிட். அது மாதிரி நான் இருக்க போகிறேன். நீங்களும் அப்படியே இருங்க. தேங்க்யூ காம்ரேட்ஸ். இது நான் சொல்கிறது ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது சில பேர் நினைக்கலாம். பட் நோ, இட்ஸ் நாட் அபவுட் நெகட்டிவிட்டி, இட்ஸ் அபவுட் த ரியாலிட்டி. ஐ ஆல்வேஸ் மீன் த ரியாலிட்டி. சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் சொல்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் மை சஜஷன் இஃப் யூ லைக் இட். நான் கொடுக்கக்கூடிய இந்த அட்வைஸ், சஜஷன், இந்த ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய், see you. என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் வேணும்டா.